திரு ரவீந்திரன், பாஜக தலைமை வந்து ஒரு டபுள் இதாக இருக்கா கேமா, இல்லைனா அது வந்து ஒரு டூபியஸாக இருக்குதா? இது ஒவ்வொருத்தரும் தங்கள் நன்மைக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க. 2021ஆம் ஆண்டு இதே சட்டமன்ற தேர்தல், சசிகலா உள்ள வராங்க, அமித்ஷா சொல்லிட்டாரு, அது வந்துட்டுன்னு எல்லாருமே 99% சொன்னாப்ல. நான் சொன்னேன், மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாது. சரி, மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில திமுக பெறக்கூடாது. ஸோ இங்க வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு ஆதரவு உள்ள ஒரு மாநிலம். நான் அதை மக்கள் கருத்தை நான் மதிச்சே பேசுறேன், எனக்கு கோபங்கள் இருந்தாலும். 71, 77, 80, 84, 89, 91, 96 இல்லை, தென் 2004 அங்கே இந்தியாவில் சொல்லலை, இங்கே ராமதாஸும் கருணாநிதியும் சோனியாவை சொன்னாங்க. சரி, அதற்கு பிறகு 2019, 24 ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்திருக்கிறாரு. ஓகே, மீண்டும் ராகுலை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஸ்டாலின் எடுக்கக்கூடாதுங்கிறதா மோடி வெல்விஷர்ஸுக்கு நோக்கம். அதனால தான் சத்ரியன் குருமூர்த்தி சொன்ன கருத்தை மீறி மோடி நன்மைக்கான கருத்து 2021 பிரிவேல் ஆச்சு. அதே புள்ளியில தான் இன்னைக்கு மோடி நகர்றார். அவருக்கு வந்து இன்னைக்கு 240 தான் இருக்குது, 22 எம்பி ஸ்டாலின் கையில இருக்குது. அரசியல நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் பகைவர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை. அந்த வகையில் அன்னைக்கு இந்திரா காந்திக்கு ஒரு சிரமம் வரும்போது நேரே சார்ட்டர்ட் பிளைட்டில் வந்து இறங்கி ஆலிவர் ரோட்டில் கலைஞரை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கன்னு தன் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார். இது வரலாறு. இன்னைக்கு மோடி கம்ஃபர்டபுளாக இருக்காரு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு வேளையில் பிரச்சனை வந்துன்னா அது எங்கே வந்து நம்ம கடன் வாங்க முடியும்னா ஸ்டாலின் தான் கடன் வாங்க முடியும். இந்த கட்டத்துக்குள்ள திமுக எதிரி அல்ல, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுக தான் மோடிக்கு எதிரி. அததான் இவரும் சுமந்தும் சொல்றாரு. அவங்க வந்து தேர்தல் வெற்றிக்காக, உண்மையா அதிமுகவுடைய வெற்றிக்காக அவங்க எந்த மூவும் எடுக்கல அப்படின்றாங்க. கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்க முடியும், வச்சுக்கல, அல்லது இந்த மாதிரி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும், கொடுக்கல அப்படிங்கிறாரு. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசுறாரு. சீமான அண்ணன் ஸ்டெடியா நிற்கிறாரு, தைரியமா நிற்கிறாரு, துணிமா நிற்கிறான்னு தான் பேசுறாரு இன்னைக்கு. அதனால யாரு ஒரு மேல நடவடிக்கை போறாங்க? எல்லா ஆப்ஷனையும் எல்லாரும் தான் பார்க்க தான் செய்வாங்க அரசியல்ல. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாவது, அதுல சந்தேகம் இல்லை. பட் திமுக அதை மாற்றி சொல்றாரு. இப்போ வந்து இல்ல நம்ம விஜய் வந்து இதே நான் மதிக்கிறேன், இதையாவை நான் மதிக்கிறேன். பட் நான் நடந்த விஷயங்களை தம்பி சொன்ன மாதிரி நடந்த விஷயங்களை மையமா வச்சு முதல்ல வரேன். அதுல நம்ம ஆனஸ்டா தான் எல்லாம் சொல்ல முடியும். எடப்பாடி தான் ரெண்டாவது கட்சி. ஆனா ஒரு அணியா ஸ்டாலின் அணிக்கும் எடப்பாடி அணிக்குள்ள வித்தியாசம் 24, அண்ணாமலை அமைச்ச அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் உள்ள வித்தியாசம் 5. அப்ப அந்த இடத்துக்குள்ளதான் எடப்பாடி அச்சப்படுறாரு. பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தன் அணிக்கும் எடப்பாடி அண்ணாமலை அணிக்கு இடையில வித்தியாசங்கிறதுனால ரெண்டாவது இடம் ஒரு அணியாக கொஸ்டின் ஆயிருமோன்னு பயப்படுறாரு. 4வது வந்த சீமான நிதிஷ்குமார் மாதிரி மோடி, ஆடிட்டர் குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இது பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணு காரணம் 2 பேருக்கு இருக்கு. மோடிக்கு இங்க வந்து பைப்போலர் அடிக்கணுங்கிற காரணம் இருக்கு, அண்ணாமலைக்கு எடப்பாடி அடிக்கணுங்கிற காரணம் இருக்குது. இந்த 4 பேரும் இந்த மல்டிபிள் ரீசன்ஸ்ல அவங்க நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுனா நம்மளோட 2வது இடம் கொஸ்டின் ஆகும். இது நடந்த விஷயம், நீங்க யாருமே மறுக்க முடியாது. 2026 கூட்டணி இல்ல, 29 கூட்டணி இல்ல, பாஜக மைனஸ் 18% ஓட்டு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ். எங்களுக்கு அந்த ஓட்டு இல்லைன்னா 21 ஜெயித்திருப்போம். 5% தான் டிஃபரன்ஸ். திமுக அணிக்கே 18% கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் உட்பட கன்சால்டேட் ஆச்சு, அல்லது நாங்க தோத்திருக்க மாட்டோம்னு சொன்னவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தலுக்கே வராதவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன் வராங்க? அது தெளிவா இதான ரீசனா இருக்க முடியும். சான்ஸ் எடுக்க முடியாது இந்த புள்ளிக்குள்ள. அதுல இவங்க வந்திருக்கிறாங்க. சோ பாஜகவுக்கும் தெரியுது, கண்டிஷன் போட்டு வரல. பட் 20% ஓட்டு முக்கியமானது இல்லை சார். இப்போ ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி, அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறணும், அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமினா அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்கான முனைப்புல எவ்வளவு தீவிரம் காமிக்கிறாங்க. அது இல்லைங்க போது அரசியல் லாபத்துக்கு தான் அரசியல். யாரு அதான் சார், கூட்டணி அரசியலுக்கான லாபம் வரணும்ல. அப்ப சீட் ஷேரிங் முடியலையே. எங்கள்கிட்ட 11.4க்கு 20 புள்ளி, இதுவும் 2:1 சீட் ஷேரிங் வேணும்னு அண்ணாமலை பிஎம் ஓட்ட கொடுத்திருக்கிறாரு. அமித்ஷா 18-21 பேசிட்டு போறாரு. திரு நயினார் சொல்றதுதான் கேட்பாங்களா, இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்றதை கேட்பாங்களா? கட்சிக்கு மாநில தலைவர் யார்? இப்ப
தலைமைக்கு எது லாபமா? பாஜக மாதிரியான ஒரு கட்சியில ஒண்ணுமே இல்ல. நயினார்லாம் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. தலைமை என்ன சொல்றதோ நயினார் அதை கேட்டுக்குவாரு. நேத்து நயினார் வந்து இது ஒன்றிணைவுங்கிற மாதிரி கூட்டணி எல்லாரும் ஒண்ணா இருக்குன்னு சமரசம் பேசுறது தயாரா இருக்கேங்கிறாரு. அப்பவே நான் என்ன சொன்னேன், அவரு வந்து அவரோட இதா சொல்லி இருக்கிறாரு. தலைமை அதுக்குள்ள ஒன்றும் ரொம்ப ஈடுபாட்டோட இல்லைங்கிறது நாளைக்கு தெரியும். இன்னைக்கு அதை தானே சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அதை கேட்கும்போது திமுக அரசோட எதிர்ப்பு தானே 5 நிமிஷம் பேசுறாரே தவிர ஒன்றிணைங்கிறத பத்தி பேசலையே. ஒன்றிணைன்னு நீங்க சொன்னீங்கன்னா சுமந்தோட அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். உண்மையின் அடிப்படை அவர் நோக்கம் வேற மாதிரி இருக்கும், என் நோக்கம் வேற. பட் ஃபேக்ட் ஒண்ணுதான், நோக்கங்கள் அவருக்கு எனக்கும் வேற தான். மோடி நினைச்சிருந்தா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்க முடியாதா? முடியாதா? இதுக்கு என்னத்துக்கு அதுல தான் ஓவர் போடா போய் நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கே தனித்த ஒரு மீட்டிங்கான டைம் கொடுக்கல. அப்ப எவ்வளவு தூரம் அதுல நீங்க வந்து தீவிரமா இருக்கீங்கன்ற கேள்வி வந்தது இல்ல, நம்பகத்தன்மை கேள்விக்குள்ள. எப்படி உங்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லையோ, சட்டமன்ற தேர்தல் முக்கியமோ, அதே மாதிரி மோடிக்கும் இது சட்டமன்ற தேர்தல் முக்கியம் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் 2020 நீங்க சொல்ற எம்பிக்கள் தேவை இருக்கு, அதனால திமுகவோட சாஃப்டா இருக்காருங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வச்சாலும் ஒவ்வொரு முறையும் மாதந்தோறும் திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், மாதந்தோறும் இனிமே வரப்போறாரு திரு மோடி. அவங்க வரவங்க எல்லாரும் சொல்றது திமுக வீழ்த்துவது தான் என்னுடைய முதன்மை நோக்கம்ங்கிறாங்க. அப்ப அந்த நோக்கத்துக்கான காய்களை நகர்த்துறதுல அவங்க சரியா இருக்காங்களாங்கிற கேள்விதான் ஒரு. அமித்ஷா என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னாரு. எடப்பாடி என்ன பேர் சொன்னார்? மோடியே வேண்டான்னு சொன்ன பிறகு நீங்க எங்க சசிகலான்னு பேசுறீங்கன்னு ஒத்த வார்த்தையில அப்புறம் அமித்ஷா பேசாம இருந்தாரா இல்லையா? அதுதானே 21 நடந்தது. மோடியே பிரைம் மினிஸ்டரா சொன்னவங்க சொன்னது நடக்கலையே. அப்ப மோடிக்கு என்ன ஓட்டம் தான் அங்க நடந்தது. சோ எந்த கட்சியிலும் எடப்பாடிக்கு என்ன ஓட்டம் தான் அதிமுக நடக்கும், மோடிக்கு என்ன ஓட்டம் தான் பாஜக நடக்கும். பாஜகவை பொறுத்த அளவுல காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் எதிரியே தவிர டிஎம்கே எதிரி அல்ல. அது தேர்தல் களத்துல அது எப்படி ஒர்க் ஆகும் கேள்வியே. களத்துல சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கட்டம் போவாங்க. நீங்க சுமன் சொல்லலாம் உண்மை. இந்த ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துருவாங்க. லைன்ல வரேன் நான். இவங்க திரு டிடிவி திரு நயனா நாகேந்திரன் ரெண்டு பேருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து சுருக்கமான பகுதியில் பார்த்துருவோம். நம்ம தொடர்ச்சியா பேசலாம். எஸ், இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்வது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒண்ணு பேசுறேன். நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறவன். மாண்புமிகு டிடிவி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் கூட 165 இடங்கள்ல போட்டிட்டாங்க. 2.7% வாக்குகளை பெற்றார்கள். சிறிய கட்சி பெரிய கட்சி என்பது முக்கியம் அல்ல, கூட்டணி தான் முக்கியம். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லா இதிலும் பேசிட்டு தான் இருந்தேன். நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 2-3 மாசம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்போ எந்த அடிப்படையில மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கிறது எனக்கு அது விளங்கல. இந்த மோதல் எதனால நடக்குதுன்னு பாக்குறீங்க? இதையா டிடிவி தினகரன் இவரை நயனா நாகேந்திரனை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது சரியானு சுமந்த் கூட கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு கூட்டணியில இருந்துட்டு அண்ணாமலை சரியா இருந்தாரு, நயனார் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொல்லலாமான்னு விமர்சனம்லாம் வச்சாரு. பட் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஏன் இவங்களுக்குள்ள வார் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றது 2 நாளா போயிட்டே இருக்குது? இல்லை, இதில் டிடிவி வந்து அவர் இப்போதான் அதை ரிவீல் பண்ணுறாரு. இவள் 4 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு அதிமுகவிலிருந்து ஒருவர் வந்து சிஎம் ஆக்கப்படுவார் அப்படின்னு சொன்னது அப்படின்றது இப்போ தான் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் சொன்னால் அதை சொல்கிறது புதுசாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் அதை அவர் தான் எதிர்த்து பார்த்துட்டு இருந்தாரா அப்படின்றது முழுமையாக நம்ப முடியுமான்றதும் தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே போகும்போதே அவர் சொன்னார் அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அவர் ஆப்ஷனை தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது,